ஐயோ அங்கிள், அது எல்ஐசி பில்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு செகண்ட்ல வாங்கி கொடுத்து விடுவேன். சிங்க வாரா சார் நான் தேசிங். இன்சிலா ஐயோ சார் ஷூ ரெடி. வச்சிட்டு போடா. ஐயா ஒரு கோப்புல நீங்க கையெழுத்து சாரி கை நாட்டு வைக்கணும். டேய் நான் இவ்வளவு பிஸியா இருக்கிறேன், போட முடியாது, போடா. என்கிட்ட ஒரு நான் போட்டு தரேன். உளராதீங்க சார், இது மினிஸ்டர் போட வேண்டிய கையெழுத்து, அவரு தான் போடணும். ஐயா நீங்க கொஞ்சம் போடா. டேய் போய் நாயை குளிப்பாட்டா, மறக்காம பவுடர் போடு, போடா போடா போடா. ஹலோ, கால்நடை மினிஸ்டர் ரெசிடென்ட் ஸ்பீக்கிங். நான் சிஎம் பேசுறேன்யா. சிஎம் ஐயா ஐயா சிஎம் ஐயா நான் மினிஸ்டர் பிஏ பேசுறேன் ஐயா. மத்தியானம் 2 மணிக்கு அந்த மாட்டு தீவன ஃபைல்லாம் எடுத்துக்கிட்டு அனெக்ஸ்மென்ட் வந்து பாக்ஸ். ஐயா பக்கத்துலயே ஐயா இருக்காங்க, ஒரு செகண்ட் உங்ககிட்ட பேசணும் துடிக்கிறாங்க ஐயா, ஒரு செகண்ட் ஐயா. ஏண்டா உனக்கு நான் ஷூ துடைக்கணுமா? இருடா, இன்னையோட நீ பிஞ்சு போன செருப்புடா. ஐயா யாரோ புதுசா கட்சியில சேர விரும்புறாரா? மத்தியானம் 2 மணிக்கு நீங்க போய் அவரை வீட்டுல பார்க்க முடியுமான்னு கேக்குறாரு. ஏன்டா நான் ஏன்டா அவனை போய் பார்க்கணும்? அவனை வந்து என்னைய பார்க்க சொல்லு, அதை விட்டு அவனுக்கு. ஐயா நல்லா கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? என்ன திமிரியா அவனுக்கு? அவர் சொல்றாரு எங்க சப்போர்ட்ல தானே நீங்க மந்திரி ஆனீங்கன்னு கேக்குறாரு. ஏய் ஸ்பீக்கர் என் பக்கத்து விடா. கையறா மவனே. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? என் மாப்பிள்ளைய மந்திரி ஆக்கிட்டு நான், அடுத்தது சிஎமாக்க போது நான். மவனே அங்க வந்த அப்படியே அலேக்கா தூக்கி மலக்கா போட்டுடுவா. அப்பால போடா. You don't worry. சிஎம் எனக்கு பயங்கர க்ளோஸ். சீக்கிரம் பரவாயில்லையே, நாம கேட்காமலே செக்யூரிட்டி பலப்படுத்தி விட்டாங்க. சார் நீங்க எல்லாம் யாருங்க சார்? நாங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன விஷயம் சார்? சிஎம் கிட்ட பேசும்போது ஐயா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருங்க. அப்புறம் சிஎம் ஏன் அலாக் தூக்கி மல்லாக்க போன்னு சொன்னது யார்? அவர்தானுங்க. ஏதோ வயசுல பெரியவர் போதையில சொல்லிட்டாரு. ஐயா ஐயா பாருங்க, வக்கீல் தப்பிச்சு போறாரு. மாமா ஐயோ. என்ன மந்திரி சார் எப்படி இருக்கீங்க? அட போப்பா, ஏன் மந்திரி பதவி கொடுத்தானுங்க, எதுக்காக புடுங்கினாங்கன்னே தெரியல. ஆனா அடி உழுந்தது மட்டும் தான் தெரியுது. அட எவனாவது போன் பண்ணிருப்பான், அதை விடுங்க. சரி நேத்து வரைக்கும் கால்நடை மந்திரியா இருந்தீங்க, இன்னைக்கு கால்நடையாவே ஆயிட்டீங்கன்னு விட்டுற வேண்டியதான். அப்பாவி பிராணிகளை கொண்டு வர்ற ஏழைப்பாள ஜனங்க கிட்ட பணம் புடுங்கணும்ல, அதான் கடவுள் நம்மள இப்படி ஆக்கிட்டாரு. போலீஸ் போலீஸ் ஒன்ன பிடிக்க வரல. இவங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாரா பேசியது? கார் என்றைக்கடா பேசியது? அறிவு கிட்ட இது காருக்குள்ள இருக்கிற சார் பேசுது. வணக்கம். ஏன் எடுபடி? செட்டப். இன்னொரு முறை எடுபடின்னு சொல்லாத. நான் புதுசா நியமிக்கப்பட்டிருக்கிற கால்நடை மினிஸ்டர். மினிஸ்டரா? ஐயோ தொந்தரவு பண்ணாத, ஏதோ அந்த ஆபீஸ் வந்து டிரைவர் வண்டி எடுப்பா. ஐயோ இந்த தேசத்துல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ வாட்சி வாட்சி. திருட்டு ராஸ்கல். திருடனை திட்டாத. ஏன்? நாளைக்கு அவனே போலீஸ் மந்திரியா வந்தாலும் வருவான். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே.